ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்த்துருக்குது விமல் ஜெனி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்திருக்கும். பிஜிவி ஃபெயில்டு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குங்க. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு. இது வந்து எதனால் வருது, இது எப்படி சால்வ் பண்ணலாம், இப்படி வந்துச்சு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேச போகிறோம். நியூவாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜொமேட்டோவில் தான் வந்துட்டு ஃபெயில்டாக இருக்குது. ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த எது பார்த்தாலுமே நம்ம வந்து நம்மளோட ப்ரூஃபை கொடுத்து இதில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நம்ம ப்ரூஃப் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க பேக்ரவுண்டில் வெரிஃபிகேஷன் செக் பண்ணுவாங்க. இவங்க மேலே ஏதாவது லீகலாக கம்ப்ளைண்ட் இருக்கா, இவங்க வந்துட்டு இதில் ஒர்க் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க செக் பண்ணுவாங்க. இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைனில் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் அவங்க சர்ச் பண்ணுவாங்க. அது மூலியமாகவே நமக்கு ஆன்லைனில் நம்ம மேலே ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட்டோ ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து அவங்க ஃபைன் பண்ணிக்க முடியுங்க. அப்படி நம்ம மேலே கம்ப்ளைண்ட் இருந்தால் நம்ம வந்து இந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ரூலுங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லீகலாக ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஃபெயில்ட் ஆயிருக்கு. அவங்க வந்து நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து விசாரிச்சு பார்த்ததில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்துட்டு என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து போலீஸ்லேருந்து வாங்கிட்டு வர சொல்கிறாங்களாம். அப்படி வாங்கிட்டு வந்த பிறகு உங்களை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாங்க. ஸோ இந்த என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் வந்துட்டு அவருக்கு மேலே ஒரு சிவில் கம்ப்ளைண்ட் இருக்கா. அந்த கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா வரைக்கும் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து என்ஓசி வாங்கி இதை பண்ணுங்கிறது இப்போதைக்கு முடியாது. அப்போ வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம மேலே ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, அதனால் வந்து நம்மளை வந்து இந்த வேலையை ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து வேறு வேலையை பார்த்துக்கணுங்க. ஸோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனாக இதுதான். நம்ம மேலே வந்து பேசிக்காக அந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி வரும். எனக்குமே அப்படி தான் வந்துச்சு. என் மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாயின் பண்ணும்போது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. நானும் என் ஃப்ரெண்டு ஒன்றா தான் வந்து அப்ளை பண்ணோம். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள்லேயே கிடச்சிருச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஜோனில் இருந்த மேனேஜரை நான் கான்டாக்ட் பண்ணி இப்படி சொன்னேன், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுனே வருதுங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, உங்களோட அப்ளிகேஷனை வந்துட்டு கிளியர் டேட்டா கொடுங்க, கிளியர் டேட்டா கொடுத்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்பவும் நியூவாக வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி ரிஃப்ரெஷ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களோட சரியாயிடும். திரும்ப ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் கேச்சுன்னா அதை அப்லோட் பண்ணுங்கள், சால்வ் ஆயிரும் அப்படின்னாரு. அதே மாதிரி பண்ணி பார்த்தேன், அப்பவும் சால்வ் ஆகலை. திரும்ப அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஆயிருக்குங்க அப்படின்னு. சரி ஓகே நான் செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் அவங்க மேனுவலாக வெரிஃபை பண்ணி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, இவர் நேம் எல்லாமே மேட்ச் ஆகுது, இவரோட பேங்க் ஐடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு என்கிட்டே அவர் நேரடியாக பேசுகிறதுனால அவர் வந்துட்டு அந்த வெரிஃபிகேஷனை வந்துட்டு சால்வ் பண்ணி அப்ரூவ் கொடுத்துட்டாருங்க. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை செக் பண்ணும். செக் பண்ணும்போது ஏதாவது ஒரு எரர் வந்தால் நம்ம வந்து நம்மளோட மேனேஜர்கிட்ட தான் பேசணும். அவங்க மேனுவலாக அதை செக் பண்ணி நம்ம மேலே எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஆப்பை முதல்ல அன்இன்ஸ்டால் பண்ணி கிளியர் டேட்டா கொடுத்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் கேட்டால் திரும்ப அப்லோட் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த 2 நாளில் வந்துட்டு வெரிஃபை ஆகி வரல, திரும்பவும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஜோனில் இருக்க மேனேஜரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மேனேஜரோட நம்பர் தெரியல அப்படின்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களை கேட்டு பாருங்கள், யார் இந்த ஜோனில் வந்து இன்சார்ஜாக இருக்காங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்து அவங்கள கான்டாக்ட் பண்ணி சால்வ் பண்ணலாம். இல்லை எனக்கு நம்பரே தெரியல அப்படின்னா உங்கள் ஜோனுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆஃபீஸ்க்கு டேரெக்டாக போங்க. இப்படி கான்டாக்ட் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து சால்வ் பண்ண முடியுங்க. ஸோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனாக இதுதான். நம்ம மேலே வந்துட்டு ஏதாவது ஃபால்ட் இருக்கா இல்லையா, கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த வேலையில் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற அப்ரூவலை கொடுக்குறது தான் இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இது எரரானா உங்கள் மேலே வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைனா ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம ப்ரீஃபாக பார்த்துருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வருஷம் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.